புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச்சான சோயா பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்தெடுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா மணம் வரணும், செவந்திருச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் சோயா எடுத்து நல்லா உப்பு போட்டு சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் போட்டு அலசி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக புளியாமல் உள்ள தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு மசாலாவுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள், அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ண பவுடர், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய், 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு இரும்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு, இரும்பு பாத்திரம் இந்த பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி இதுக்கு இரும்பு பாத்திரத்தில் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும், நமக்கு கலர் நல்லா கிடைக்கும். இப்போ எண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு 2 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சோயாவை அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த டைமில் 2 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சோயாவை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தக்காளி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு சோயா உள்ளவே தண்ணி இருக்கிறதுனால அதிலேருந்து தண்ணி வெளியே வரும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்க வதக்க தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்சியில் பொடித்த அந்த பவுடரை ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிச்சம் இருக்குது, 2 டீஸ்பூன் போதும். வேறு எதுக்காவது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி கை நிறைய போட்டுக்கலாம். கொத்தமல்லி நல்லா சுருங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்டான பெப்பர் ஃப்ரை, சோயா பெப்பர் ஃப்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ சூப்பரான சோயா ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட, ஏதாவது நம்ம கீ ரைஸ் இந்த மாதிரி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.